வழக்கமாக பத்திரிகையாளர்களையும் பெரிய கலைஞர்களையும் நடிகர்களையும் கூப்பிட்டு படத்தை போட்டு காட்டுறது விட்டு மக்கள் மத்தியில் முதல்ல தன்னுடைய படைப்பை பரிசாக கொடுத்துருக்காரு. நாங்கள் படத்துக்கு வந்த மாதிரி தெரியல, சேரன் சாரனுடைய திருமழவாவுக்கு வந்த மாதிரி தெரியுது. தோனி மாதிரி சாரும் திருப்பி ஃபார்முக்கு வந்திருக்காரு. சேரன் ஐயாவோட பல படங்களில் பார்த்தாலும் இன்னைக்கு நான் முதல்ல என் குடும்பத்தோடு பார்த்தேன் இந்த படம். திருமணம் சில திருத்தங்களுடன். என் குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் உட்காந்து இதுவெல்லாம் பேசாத இன்ஃபர்மேஷனை அவர் ஒரு ஷார்ட் மூவியில் அழகாக ஒரு 2 hours அழகாக சொல்லியிருக்காரு. அந்த மெசேஜ் வந்து அந்த குழந்தைங்க லைஃப் லாங் மறக்கவே மறக்காது. 30 வருடங்களுக்கு முன்னே இந்த படம் எனக்கு எடுத்திருந்தாங்கன்னா எனக்கு ஒரு 30 லட்ச ரூபா மிச்சமாக இருந்திருக்கும் இன்னைக்கு தேதியில். படம் நல்லா இருந்தது. இந்த சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல கதையம்சம் உள்ள படமாக கொடுத்துருக்காரு சார். எனக்கு அண்ணன் தம்பி யாரும் கிடையாது, எனக்கு இந்த மாதிரி ஒரு அண்ணன் இல்லையேன்னு ஏங்க வச்ச படம் சார் இது. அண்ணன் தங்கச்சி பாசங்கிறது வந்து இப்போல்லாம் கொஞ்சம் அரிதாக தான் இருக்குது. முன்னால் வந்து சாவித்திரி சிவாஜி கணேசன் படம் வந்து லாஸ்ட்டாக வந்து அழுகையோடு எந்திரிச்சு வந்தோம். இப்போ வந்து இந்த அண்ணன் தங்கச்சியை பார்க்குறப்ப எங்களுக்கு பெருமையாக இனிமேல் இருக்கிற பசங்களும் இதே மாதிரி இருப்பாங்கன்னு நம்பிக்கையோடு வந்திருக்கோம் சார். உனக்கு உங்கள் அண்ணனை பிடிக்குமா இல்லை என் தம்பியை பிடிக்குமா? உங்கள் தம்பியை தான். கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ எங்கள் அண்ணனை தான் பிடிக்கும். இது மாதிரி ஒரு பத்திரிக்கை இருக்கலாம்ல, மங்களகரமாக இருக்கும். என்னுடைய திருமணம் வந்து ஒரு 15 லட்ச ரூபா செலவில் பண்ண கல்யாணம் தான். இப்படி பண்ணாமல் இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு தோணுது. மிகவும் பாதித்த படம் தான். சமூகத்தில் நடந்துட்டு இருக்கிற யதார்த்தமான நாம் படிக்க சொல்ல மறந்து போன யதார்த்தங்களை நம்மளால் செய்ய முடியுமான்ற ஒரு சாதாரண நிகழ்வுகளை தூசி தட்டி புதுசாக இது வந்து ஒரு புதிய திருமணம். எனக்கு 3 பையன் இருக்கா, 2 மேரேஜ் முடிச்சிட்டேன், கடைசி பையன் இருக்கான். கண்டிப்பாக இந்த மாதிரி தான் ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவில் தான் நான் இருக்கேன். லேடிஸ் செக்ஷன் நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். உங்கள் பிள்ளைய மேலே போக சொல்லுங்கள். பில்லு கட்டும்போது லேடிஸ் கட்டிட்டா பரவாயில்ல, அப்போ மட்டும் ஜென்ஸை கூப்பிட்றீங்க. என் தங்கச்சிக்கு நிறைய கோபம் வரும். கோபம் வந்தால் ராட்சசி மாதிரி ஆயிடுவா. அவள் சொல்கிறது தான் சரின்னு நினைப்பான். நிறைய இயக்குநர்கள் வந்து படம் எடுப்பாங்க, ஆனால் சேரன் மட்டும்தான் பாடமே எடுப்பார். நானும் வந்து 2 புள்ள பொண்ணு 2 பேருக்கும் கல்யாணத்துக்கு இருக்கா. நான் வந்து இதிலிருந்து ஆரம்பிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். வரப்போகிற சம்பந்திகள்கிட்டையும் இந்த படத்தையும் பார்க்க சொல்லி பண்ண சொல்ல போகிறேன். அதாவது ஒரு கல்யாணத்துக்கு போகும்போதும் அன்றைக்கி நம்மளுடைய திருமண நாள் வந்து ஞாபகம் வரும். அந்த மாதிரி இந்த திருமண படம் பார்க்கும்போது ஒவ்வொரு காட்சியுமே வந்து நம்ம திருமணத்தை ஒட்டிய அந்த நிகழ்வுகள் எல்லாமே வந்து ஞாபகத்துக்கு வருது. அதை பற்றின ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சி கொடுக்குது. இது நம்ம பண்ணியிருக்கோமா, இது ஏன் பண்ணல அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு தெளிவு கொடுக்குது. பொண்ணும் பையனும் ஃபேஸ்புக்கு ட்விட்டரு வாட்ஸ்அப்புன்னு அதிலே பார்த்துக்கிறாங்க, பழகிக்கிறாங்க. இதில் பொண்ணோட சேஃப்டியை பற்றி பெற்றவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கே இருக்குது வாய்ப்பு? 2 மகள்களுக்கு தகப்பனான எனக்கு இந்த ஐயா எடுத்த படம் மிகச்சிறந்த ஒரு விழிப்புணர்வு பாடம். நிஜமாக திருமணம் அப்படின்றதுக்கு வந்து எவ்வளோ அனாவசிய செலவு. நீங்கள் அந்த ட்ரெஸ் எல்லாம் பற்றி பேசுனீங்க, அதில் அந்த தம்பிராமையா கேரக்டர் எனக்கு எடுத்து 40,000. நிஜமாக சார், நிறைய வீட்டில் நடக்கிற உண்மை தான். இந்த படம் பார்க்குற ஒவ்வொருத்தரும் அவங்க லைஃப்பில் இந்த மாதிரி செலவு பண்ணி ஒரு மேரேஜ் பண்ணக்கூடாது, அது வாழ்க்கைக்கு உதவாது அப்படின்றத மனசில் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக போவாங்க. காரைக்குடி ஏரியாவை சேர்ந்தவங்க நாங்கள். காரைக்குடி ஏரியாவில் கல்யாணம் பண்ணி நொடிச்சு போன நிறைய மக்கள் இருக்கிறாங்க. இது வந்து சமுதாயத்துக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு தீர்வு சொல்லியிருக்காரு சார். ஜாதகம் பார்த்து எல்லாத்தையும் பார்த்து கல்யாணம் பண்ணுறவங்களே இன்னைக்கு டிவோர்ஸ்ன்னு வந்து நிற்கிறாங்க மிஸ்டர் அறிவு. யூ ஓன்ட் பிலீவ், லாஸ்ட் இயரில் கோயம்புத்தூரில் மட்டும் 1750 பேர் டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்காங்க. புருஷ வாயில் நாத்தோடிக்குதுன்னெல்லாம் அப்ளை பண்ணுறாங்க டிவோர்ஸ்க்காக. பட் பேசிக்காக 3 ரீசன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ், ரெண்டாவது வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். இப்போது டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், இல்லை டிசிஷன் மேக்கிங் அபிலிட்டிஸ். ஆனால் ரொம்ப முக்கியமான ரீசன் வந்து செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ். செக்ஸ் மேலே அதிகமான ஈடுபாடு இல்லை கம்மியான ஈடுபாடு. ஆக்சுவலி இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைலில் கல்யாணம்ங்கிற கான்செப்டே அவுடேட்டடாக போயிடுச்சு. இட்ஸ் இர்ரெலவெண்ட். எல்லாருக்குமே ஒரு ஸ்பேஸ் வேணுங்கிற கட்டாயம் உருவாகி இருக்கு.
அந்த ஸ்பேஸ்க்குள்ள அவங்க அலோவ் பண்றவங்களை தவிர வேற யாரும் போக முடியாது. அதனால என்ன ஆகுறதுன்னா, நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், நம்ம டிப்ரெஷன், நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே சம்மந்தமே இல்லாத ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்கள நம்ம லைஃப்குள்ளே விட்டுடுறோம். முன்னெல்லாம் நம்ம கூட்டு குடும்பமாக இருந்தோம். அந்த வாழ்க்கை முறையில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பெருசாக தெரியல. ஏன்னா புரியாதவங்களுக்கு வழி காமிக்க நம்ம கூட சேர்ந்தே பெரியவங்க இருந்தாங்க. பிஃபோர் தி செல்ஃபோன் ஒரு ஹஸ்பண்ட் சண்டை போட்டுட்டு ஆஃபீஸ்க்கு போனால் அவர்கிட்ட 8 மணி நேரம் டைம் இருந்தது ரியலைஸ் பண்ண. அதுக்குள்ளே பழைய சென்டிமெண்ட்ஸ், தாட்ஸ், அட்டாச்மெண்ட்ஸ் இதெல்லாம் ஞாபகம் வந்து அந்த ப்ராப்ளம் தானாகவே சால்வ் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இப்போது ஒரு சண்டேன்னா அடுத்த நிமிஷம் நம்ம ரியாக்ட் பண்ணிடுறோம். உடனே ஃபோன் அடிக்கிறோம், கத்துறோம், வார்த்தையை விடுறோம். அது மனசுக்குள்ளே நின்றுது. நான் தான் சம்பாதிக்கிறேனே, என்னை மிஞ்ச முடியுமான்னு பொண்ணும், நான் ஆம்பளை என்னால் எப்படியும் வாழ முடியும்னு ஆணும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கல்யாண செலவு எவ்வளோ இருந்தாலும் 2 வீட்டாரும் பாதி பாதி தானே. என்ன நாங்கள் ஜமீன் குடும்பம், அதுக்கேற்ற மாதிரி. பட் நாங்கள் ஜமீன் குடும்பம் இல்லைங்களே. ஆசையை கட்டுப்படுத்துறதுக்கு ஒருத்தர் அவசியம் இருக்கணும் குடும்பத்தில். என்னோட பொண்ணோட தண்ணி ஊற்றுற ஃபங்க்ஷன் நான் கிராண்டாக பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இவங்க எவ்வளவோ என்கிட்ட எடுத்து சொன்னாங்க, கேட்காம பண்ணிவிட்டு இப்போ ஒரு வாழ்க்கை நாங்கள் கடனில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஏன்னா அந்த இதிலே நாங்கள் பட்டு திருந்தி இருக்கிறதுனால இந்த வாழ்க்கை மக்களுக்கு ஒரு நல்ல மெசேஜாக இருக்கும்னு நம்புகிறேன். எப்பயுமே அவர் படம் பார்த்தா எப்பவுமே கண் கலங்கி ஒரு 2 நாள் அதுலேருந்து மீளவே முடியாது. அதே மாதிரி தான் இப்பயும் இருக்குது. நான் ஊர் போய் சேர்ற வரைக்கும் இதையே நினச்சிட்டே இருப்பேன், எப்படின்ட்டு. யதார்த்தமான இன்றைய சூழ்நிலையில் தேவைப்படுகிற, ஏன்னா எங்கள் ஏரியாவில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வரதட்சணை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்குனால நிறையா கல்யாணம் தடைப்படுற கூட உண்டு. இப்போ எங்கள் ஃபேமிலியிலேயே அடுத்ததாக ஒரு கல்யாணம் வந்து 10 பவுனா 15 பவுனா எவ்வளோ ரொக்கம் கொடுப்பீங்கிற கண்டிஷனில் போய்கிட்டு இருக்குது. ஸோ இதை படத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக எல்லாத்தையும் பார்க்க சொல்லுவேன். அந்த மாப்பிள்ளையும் பொண்ணையும் பார்க்க சொல்லுவேன். கண்டிப்பாக ஒரு மாற்றம் நிகழும். சொந்த புத்தியே கிடையாது. யாருக்கு சொந்த புத்தி இல்லைன்றீங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு சொந்த புத்தி இல்லைன்றீங்களா சார்? சுமாரியா? அப்ப எங்களை பார்த்தா என்ன கேன பைய, கிறுக்கு பைய, முட்டா பைய மாதிரி இருக்கா? இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா சில பேர் பேச்சை குறைச்சிக்கிட்டா நல்லது. படம் ஒரு 5 நிமிஷம் கேப்பில் கூட எங்களுக்கு நீங்கள் மெசேஜ் சொல்லாமல் இல்லை. அந்த காமெடியில் கூட நீங்கள் எங்களுக்கு ஒரு கருத்து தான் சொல்லியிருக்கீங்க. சேரன் வந்து இப்படி ஒரு படம் கொடுக்கறது ஒன்றும் ஒரு பெரிய புதிய விஷயம் இல்லை, ஆச்சரியம் இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து கார்ப்பரேட் யுகம், எங்கே பார்த்தாலும் ஆடம்பரம், மசாலாக்கள் இல்லாமல் எந்த இதையும் சிந்திச்சு பார்க்க முடியல, ஃபுட்டுலேருந்து எல்லாத்துலேயும். அந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு எளிமையான படம், ஒரு இயல்பாக யதார்த்தமாக கொடுத்துருக்குறீங்க. ஒரு படம்னா முதல்ல ஒரு கருத்தோ இல்லை 2 கருத்துக்களோ மையமாக கொண்டு படம் எடுக்கப்படும். ஆனால் இன்றைய சமுதாயத்துக்கு தேவையான பல கருத்துக்களை மக்களுக்கு பதியும்படி அதை செய்து ஒரே படமாக கொடுத்த ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அவன் சம்மந்தம் பண்ண இடத்துல ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எனக்கும் சப்போர்ட் பண்ணா நானும் பெரிய ஆளாக வருவேன் சார். நானும் நல்லவனாக தான் வாழணும்னு பார்க்குறேன். இந்த சமூகம் தான் என்னையும் மாற்றுது. படமாக பார்க்க முடியல, இது ஒரு நண்பருடைய வாழ்க்கையாக தான் தெரியுது. நம்மளும் அதுக்குள்ளே இணைஞ்சி உள்ளே போயிட்டுருக்குறோம். நல்லா இருக்குது. பொண்ணு பார்க்க படம் போய் மாப்பிள்ளை பார்க்க படம் நல்லா இருந்தது. மாப்பிள்ளையை நிற்க வச்சுருந்தீங்க. மகளிருக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆக்சுவலி படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது எல்லாருமே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். அதுவும் இனி யாரெல்லாம் கல்யாணம் பண்ணுற போகிற ஃபேமிலிஸ் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பார்த்துட்டு தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ மிச்சம் பண்ணலாம், அதாவது அனாவசிய செலவுகளை எப்படி தவிர்க்கலாம்னு கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ரொம்ப ஒரு படம் பார்த்த ரொம்ப ஒரு திருப்தி இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். சமையல்காரங்க யாருங்கிறத நாங்கள் சொல்லிடுறோம். அதை ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான் உங்கள் வேலை. அதுக்கான செலவும் உங்களுக்கு தான். செலவு எங்களுதுன்னு சொல்லிட்டு முடிவு நீங்கள் எடுப்பீங்கன்னு சொல்கிறது என்ன நியாயம்? நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் நாங்கள் எடுக்கிறோம். என்னம்மா இப்படி பட்டு பேசுறீங்க? கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. அது சில திருத்தங்களுடன் அந்த வார்த்தைக்கான அர்த்தமுள்ள பொருத்தமான காட்சிகளும் கேரக்டரிஸ்டும் அழகாக பண்ணியிருக்காங்க. அடுத்தது பையன் மேரேஜ் பண்ண போகிறேன், எப்படி சிம்பிளாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்களும் அது மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துட்டீங்க. இருக்கிற விஷயத்தை அழுத்தமாக சமரசம் இல்லாமல் சொல்கிறது பெரிய விஷயம். அது அவருக்கு எப்போவுமே கை வந்த கலை. இதே சென்னையில் வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி மேரேஜுக்கு வந்திருக்கோம் தூத்துக்குடியிலேருந்து. அப்போ எங்கள் சின்ன மாமியார் வீட்டில் ஒரு கல்யாணம் வச்சுருந்தாங்க. அங்கே வந்து உணவுப் பொருட்கள் எவ்வளோ வேஸ்ட் ஆச்சு
ஒரு கல்யாணத்தில் அப்படின்றத பார்த்து ஒரு சந்தோஷமாக வீட்டுக்கு போக முடியலை. அதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த படத்தோட ரிசல்ட்டு. உங்கள் அக்காவுக்கு நிறைய கோவம் வருமா? உங்கள் அண்ணனுக்கு வர அளவுக்கு வரும். தண்டம். யூஸ்லெஸ் கேர்ள். கொஞ்சம் பார்த்து பேசுங்க மேடம். எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நான் என் மனசுல போட்ட கணக்கை தானே சொன்னேன். எதையும் திட்டமிடுறது தப்பா? தப்பே இல்ல, ஆனா உங்க திட்டம் எனக்கு பிடிக்கல. கழுத குதிரை மாதிரி ஓடுதுன்னு சொன்னா ஆமான்னு சொல்ல 100 பேர் இருக்கும்போது நீ ஒருத்த மட்டும் ஏன் கழுத மாதிரி தான் ஓடுன்னு சொல்ற? ஆடம்பர வாழ்க்கை வேண்டாம். ஆடம்பரமாக நம்ம மிடில் கிளாஸில் இருந்தாலும் நம்மளுக்கோட தகுதிக்கு மட்டும்தான் நம்ம இது பண்ணணும். ஆடம்பரமாக கடன் வாங்கி நம்ம பண்ணுறதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்றத நல்லா எங்களுக்கு ஒரு உரைக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறீங்க. அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. ஆடம்பரமான திருமணங்களை நடத்தி கடன் பட்டது தான் என்னுடைய வாழ்வின் அனுபவம். ஆனால் இந்த படத்தின் கருவை மனதில் கொண்டு இன்னும் எனக்கு 7 பேரப்பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க வேண்டியது இருக்கிறது. அவர்கள் திருமணத்தை நான் எளிமையாக நடத்துவேன் என்று நான் உறுதிமொழி கூறுகிறேன். இது காது குத்துற விசேஷமோ பேரு வைக்கிற விசேஷமோ இல்லை. 2 வீடும் சந்தோஷமா ஒத்துக்கிட்டு கல்யாணம் முடிகிற வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனக்கசப்பு ஏற்படுத்திக்காம விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாதான் கல்யாணம் நல்லபடியா முடியும். ஆசையை சொல்ல நினைக்கிறேன், வார்த்தைகள் இன்றி தவிக்கிறேன். கண்களின் பாஷை புரியுமா காக்கா தாத்தா? உங்கள் அண்ணனும் வேண்டாம், எங்க அக்காவும் வேண்டாம். அவங்களுக்கு அந்த மாதிரி எந்த பொண்ணு வராலோ அவளே கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க. அதே தேதியில திருமணம் நடக்கணும். நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் சேரன் சார் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே இந்த படத்தை கட்டாயம் பார்க்கணும், ஒரு வாழ்க்கைக்கு பாடமாக எடுத்துக்கணும். ஏன்னா இதில் நிறைய ஒரு பொழுதுபோக்குக்கான ஒரு படமாக இல்லாமல் பொழுது அர்த்தமுள்ளதாக எப்படி போக்குறதுன்றதுக்கான படம் இது. தயவு செஞ்சு இதை எல்லாரும் திரையரங்கங்களில் பாருங்கள். கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க பசங்க எல்லாமே இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். குறிப்பாக இளைஞர்கள் மட்டுமல்ல, பெற்றோர்களும் அவசியம் பார்க்க வேண்டியது. ஸோ இதுக்கப்புறம் என் பையனுக்கோ இல்லை என் பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா இந்த படத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு முடிவு பண்ணி. அந்த படம் பார்க்க ஆரம்பிக்கிற வரைக்கும் வேறு பாஸ்கராக இருந்தேன். அந்த படம் பார்த்து முடித்தோன்னே இப்போ ஒரு உறுதி எடுத்திருக்கேன். ஆச்சார முறைப்படி கல்யாணம் பண்ணாமல் புதிய சேர முறைப்படி சில திருத்தங்களுடன் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுவேன்னு உறுதியளிக்கிறேன். இயல்பு, யதார்த்தம், தனித்துவம் ஈக்குவல் டு சேரன் சார். அவங்களோட கலை தொண்டு தொடரணும், அதுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம், தொடர்ந்து வாழ்த்துறோம். நீங்கள் 10 வருஷம் கேப் விட்டாலும் சரி விடலனாலும் சரி நீங்கள் எப்போவுமே எங்களோட ஃபேமிலியில் இருப்பீங்க. ஒரே வார்த்தையில் சொல்லிடுறேன், சேரன் சாரோட இந்த திருமணம் பொக்கிஷமாக பாதுகாக்க வைக்க வேண்டிய ஆட்டோகிராஃப்.